இடி மின்னலுடைய கனமழை இருப்பதால் அனைவரும் வீட்டிலேயே இருக்க வேண்டும். கரண்டை நாங்கள் கட் பண்ணி விடுவோம்ன்ற மாதிரி இடி மின்னலோட செம்மையான மழை. பார்த்தீங்கன்னா கரண்ட் வேறு இல்லை. ஏதாவது சாப்பிட்ணும் போல இருந்துச்சு. என்ன இருக்குதுன்னு பார்க்குறப்போ குறிஞ்சி மெட்ரோ பஸார் எங்கள் ஊரில் இருக்கிறதுக்கு போயிருந்தேன். அப்போ இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை பார்த்தேன். சரி வாங்கிட்டு வந்துட்டு இதை தான் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளார போய் சாப்பிட போகிறோம். சாவி பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 2x ஸ்பைசி சாப்பிட்ருக்கோம். இது என்னடா ஜுஜுபின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. புரியும் இதிலே ரோஸ் கலர் இருந்துச்சு மக்களே. அதான் தேடினா அது ஸ்டாக் அவுட் போல் இதான் இருந்துச்சு. சரி இதையாவது தூக்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான். சரி வாங்க கரண்ட் இல்லை மக்களே. அதான் ஐயோ பார்த்தீங்களா கரண்ட் இல்லைன்னு சுவிட்சாக போடுறேன். பைத்தியம் நம்பர் 1 பைத்தியம்னா அது நான் தான் போல். ஸோ வந்து இது எப்படி செய்யணும்லாம் தெரியல மக்களே. ரெஃபரன்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு அப்புறம் தான் இப்போ சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். கரண்ட் வேறு இல்லை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோவை. ஓகே அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. வந்து வானொலி எடுத்து அடுப்பு மேலே வச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு நூடுல்ஸை வேக வச்சு தான் எடுத்துருப்போம். தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. அண்ட் தென் நம்ம ஊரில் 2 நிமிஷம் வேக வைக்கிறோம்ல, அது மாதிரிலாம் வேக வச்சிங்கன்னு வைங்க இந்த நூடுல்ஸ் வேகாது. அதனால் நல்லா வேக வைக்கணும். இது ஆல்ரெடி அந்த பாவி எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிற கண்ணு தெரியாமல் ஒழுங்காக கழுவாமல் நான் எடுத்து சமைச்சிருக்கேன். என்ன சொல்லவே தெரியல. சரி விடுங்க. நூடுல்ஸ் பாக்கெட்லாம் கட் பண்ணி நூடுல்ஸ் பாக்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 டைப் ஆஃப் பவுடரும் சாஸும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுடர் ஏதோ சீஸ் பவுடர்னு போட்டுருந்துச்சு. அண்ட் தென் சாஸ் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ சீஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு. எனக்கு சாஸே பிடிக்காது. அது டொமேட்டோ சாஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது. நூடுல்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமாக படா சைஸில் இருந்துச்சு மக்களே. நீ சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ பெரிய நூடுல்ஸ் பண்ண. அதனால தான் இதோட விலை 180 ரூபா போல மக்களே. இன்னும் நிறைய காட்டன் நூடுல்ஸ் எடுக்கலாம் போட்டோம். ஐயோ மக்களே வசதி பார்த்தல. இன்னும் தண்ணி ஊற்றிப்போமா மிச்சம் ஊற்றி தண்ணி ஒரு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட எக்கு ஒன்று பாயில் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம இவ்வளோ ரூபா கொடுத்து நீங்கள் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுவீங்களா? இதோட ரேட் 150. மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஏதாவது கொரியன் நூடுல்ஸ் ட்ரை பண்ணாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுவோம். ஸோ நூடுல்ஸ் நல்லா வெந்ததோ அதில் கொடுத்துருக்க சீஸ் பவுட்ரு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதில் சாஸ் கொடுத்துருந்தாங்களா அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு சாஸை கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் அதன் பின் விளைவுகள் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டேன், சரி வரல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், அதுவுமே சரியில்லை. அடுத்தது என்ன பண்ணுன்னு பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே எங்கள் வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க. அதாவது எங்கள் வீட்டில் என் தங்கச்சி இதை சாப்பிட்டு பார்த்துருக்கா. அவள் சொன்னான் இது மாதிரி இதை சாப்பிடாத, இந்த ரெட் கலர் சாஸை கொஞ்சமாக ஊற்று, நிறையா ஊற்றாதுன்னு சொன்னான். நான் கேட்குற மக்களே நாக்கில் காரம் நடனம் ஆடுது. அந்த காரன்ற வார்த்தை கூட வரல. அந்த அளவுக்கு செம்ம காரமாக இருக்குது. கரண்ட் போயிடுச்சு. வீட்டில் இந்த எமர்ஜென்சி லைட் ஒன்று வாங்கி மாட்டியிருந்தோம். எங்கள் நேரத்துக்கு அது ஏதோ SOS மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. சரி அதை விடுங்க. கம் டு காரம் கும்பிபாகம் வீடியோக்கு வந்தாச்சு. வறுத்த முட்டையில் கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக புட்டுக்கோங்க. இது கூட வச்சு கொஞ்சம் கும்பி பாகத்தை எடுத்து மேலே வச்சு என்னடா ஃபஸ்ட்டு ஃபோக் ஸ்பூனில் சாப்பிட்டு இப்போ கையில் சாப்பிட்றேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அவங்களுக்கு எப்படி கொரியாக்காரங்களுக்கு எப்படி கையில் சாப்பிட்டா வராதோ அதே மாதிரி எனக்கு ஃபோக் அதில் சாப்பிட வரல முடியும். அதான் நம்ம ஊர் சைடுக்கே நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு கையில் சாப்பிட உட்காந்துட்டான். டேக் அ பைட். இதை சாப்பிடாதீங்க, சமக்காரமாக இருக்குது. நான் வேதனை பண்ணுறதை பார்த்து இங்கே ஒரு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. ஸோ சாஸ் கொஞ்சமாக போட்டு சாப்பிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை அப்படியே ஒரு லைக்கை மட்டும் தட்டி